அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அனீஸ். குறிச்சி பகுதி பொருளாளர் பொறுப்பு தரப்போகிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக குறிச்சி பகுதி பொருளாளராக நியமிக்க போகிறாங்க. வருஷம் ஏழை எளியவர்களுக்கு 50 கிட்டு 60 கிட்டு கொடுப்போம். இந்த வருஷம் தமிழக வெற்றி கழகம் துணையோட அவங்க சார்பாக ஆமாம், இதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் நானே ஒரு 50 பேருக்கு கொடுத்துருப்போம். இப்போ நான் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அப்புறம் எங்கள் பசங்க எல்லாருமே சேர்ந்து இந்த தடவை 100 பேருக்கு கிட்டு கொடுத்துருக்கோம். கிட்டில் பார்த்திங்கன்னா சுமார் 450 ரூபா மதிப்புள்ள ஒரு கிட்டு கொடுத்துருக்கோம். பிரியாணி அரிசி, சாப்பாட்டு அரிசி, கோதுமை, ரவை, சர்க்கரை, அப்புறம் இதர பொருட்கள் எல்லாமே சேர்த்து ஒரு 450 500 விலையுள்ள ஒரு 100 பேர்த்துக்கு கொடுத்துருக்கோம். இதை விட பிரம்மாண்டமாக அடுத்த தடவை பண்ணிடுவோம். இதுதான் ஒரு வெற்றி கழகம் ஆரம்பித்து நாங்கள் பண்ண முதலடி இதுதான். இதுக்கப்புறம் இனி கொஞ்சம் நல்லாவே பண்ணுவோம். இது வந்துட்டு ஒரு அரசியலுக்காக இல்லை, ஒரு அன்பாக, ஆனால் அண்ணனுக்காகவும் அன்பாகவும் எல்லாம் சேர்ந்து எங்கள் பசங்க நாங்கள் எங்களுடைய மாவட்ட செயலாளர் துணையோட எங்கள் அகில இந்த பொதுச்செயலாளர் அவர்களோட வழிகாட்டுதலோட எங்கள் தங்க தளபதிக்காக இது மட்டும் இல்லை, இதை விட சிறப்பாகவும் பண்ணுவோம். இந்த தடவை 100 ஆனது அடுத்த முறை 200 ஆகும், 300 ஆகும். இனி வளர்ந்துக்கிட்டே தான் போகும். அதுக்காக எல்லாத்தோட துணை வேணும்னு வேண்டிக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் வரவேற்பு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதாவது எல்லாருமே நல்ல பையன் சொல்லியே அவங்களோட அந்த பாராட்டுக்க வேண்டிய நம்ம அதிகமாக பண்ணணும்னு தோணுது. அந்த பாராட்டு பத்தலை, இனிமேல் ஒர்க் பண்ணணும். எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு ஒர்க் பண்ணணும். நான் மட்டும் இல்லை, முதல்ல எங்கள் அண்ணனை மேடையில் உட்கார வச்சுட்டு, சின்ன அண்ணனை சட்டமன்றத்தில் உட்கார வச்சுட்டு அப்புறம் நாங்கள் வரோம். எல்லாமே நல்லா தான் நடக்கும். நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தோம், ஆனால் அதை வந்துட்டு பூர்த்தி செஞ்சு அதுக்கு ஒரு 100 மடங்கு அதிகமாகவே ஒரு வரவேற்பு இருக்குது. குறிச்சி பகுதின்னு இல்லை, கிணத்துக்கடவு தொகுதியே தளபதியோட தொகுதி தான். கண்டிப்பாக கிணத்துக்கடவு தொகுதி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் நாங்கள் செஞ்ச நலத்திட்டங்களில் இதுவும் ஒன்று தான். நாங்கள் ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் செஞ்சு தான் இருக்கோம். ரம்ஜான் மாதம் ஏழை எளியவர்களுக்கு பிரியாணி கிட்டு கொடுக்கணுன்றது ஒரு ஆசை. பகுதியில் நான் ஒரு நிர்வாகியாக நிறைய செஞ்சுருக்கேன். இஃப்தார் நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம், சகர் உணவு செஞ்சுட்ருக்கோம், ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் பண்ணிகிட்ருக்கோம். விக்கியோட தம்பியாக நான் ஒரு விஷயங்கள் செஞ்சிட்ருந்தேன், இப்போ செஞ்சிட்ருக்கேன். இனி நிறைய நலத்திட்டங்கள் செய்கிறதுக்கு விக்கிக்கு நிறைய தம்பிங்க இருக்காங்க, தளபதியோட தம்பிகள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து அதிகப்படியான வேலைகள் செஞ்சு எனது கடவை நிரந்தர தளபதியோட கோட்டையை மாற்றணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். விக்னேஷ், எங்கள் அண்ணன் விக்னேஷை பொறுத்த வரைக்கும் கூட இருந்தது தான் தெரியும். பாவம் மனுஷன் எல்லா தனிப்பட்ட சந்தோஷங்களையும் விட்டுட்டு, அவருக்கான ஒரு சந்தோஷங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் எங்கள் அண்ணனை நான் மேலே உட்கார வைப்பேன், நான் மேலே போய் உட்காருவேன், என் தம்பிகளை நான் பார்த்துப்பேன், என் கூட இருக்கிறவங்க நல்லா பார்த்துப்பேன்ற எண்ணம் மட்டும் தான் திரும்ப ஓடிட்டுருக்கு. விக்கியனை பொறுத்த வரைக்கும் அவர் தான். கிணத்துக்கடவு சட்டமன்றமே விக்கி மட்டும்தான். இது விக்கியோட கோட்டை. நன்றி.